சார். வணக்கம் சார். இந்த கோவில், அதாவது இந்த பஞ்சேஷ்டியில் இருக்க இந்த சிவன் கோவிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், தெரிஞ்ச தகவலுங்களை. இந்த இந்த ஆலயம் வந்து ரொம்ப பழமையான ஆலயம். கிட்டத்தட்ட இந்த இடம் பஞ்செட்டி, இந்த ஊர் பேர் வந்து முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஊர் பேர் வந்து பஞ்சேஷ்டின்ற புராண காலத்தில் பஞ்சேஷ்டி இந்த ஊருக்கு பேர். ஆனால் இப்போ மறுபடியும் பஞ்செட்டி அப்படின்னு வந்திருக்கு. இந்த பஞ்செட்டி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் கல்கத்தா நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு அந்த பஞ்செட்டி கிராமம். இந்த பஞ்செட்டி கிராமத்தில் அமைஞ்ச ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் தான் இந்த ஆனந்தவல்லி அம்பா சமேத அகத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில். மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் வந்து அகத்தியர் வந்து இந்த இடத்துல பல ஆண்டு காலம் தங்கியிருந்து தேவயாகம், பித்துர்யாகம், பிரம்மயாகம், பூதயாகம், மானடயாகம்னு 5 வகையான யாகங்களை இந்த இடத்துல செஞ்சிருக்கார். அதனாலே இந்த ஊருக்கு பஞ்சேஷ்டி, பஞ்சம் என்றால் 5, இஷ்டி என்றால் யாகம், 5 யாகன்ற பொருளோட அந்த ஊருக்கு அந்த மாதிரி ஒரு பெயர் உருவானது. அகத்தியரால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்திரன், இந்திராணி, விஸ்வரூபன் போன்றவருக்கெல்லாம் சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. அதை போல் சுகேது என்ற அசுரருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அகத்திரிச்சு இங்கே சாப விமோசனம் செஞ்சிருக்கு. அதனாலேயே அந்த பஞ்சேஷ்டி ஆலயம் கர்ம வினைகள் தீர ஒரு ஆலயமாக இருக்குது. அடுத்த மித்திரதஜன் என்ற மன்னர் ஒருவர் காஞ்சிபுரத்தை தலைமையாக ஆட்சி இருக்கப்போ ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்த மன்னர் ஒவ்வொரு பிரதோஷ காலத்துக்கும் தவறாமல் இந்த பஞ்சேஷ்டி தலத்துக்கு வருகை தந்து சுவாமி அம்பாலயம் பிரதோஷ தரிசனம் செய்த வழக்கமாக கொண்டிருந்த மன்னருக்கு பிரதோஷ காலத்தில் அந்த மன்னர் பஞ்சேஷ்டிக்கு பிரதோஷ தரிசனத்துக்காக வந்து கொண்டிருக்கும் போது மறுமொழியில் புலியின் உருவில் ஈஸ்வரர் தோன்றி அந்த மன்னரை சோதிப்பதற்காக சிறு நாடகம் நடத்தி பிறகு அந்த புலி மறைந்து ரிஷபாருடர் கோலத்திலே சுவாமி அம்பாளன் பிரத்யட்சமாக காட்சியளித்து பிரதோஷ மகிமைகளையும் பெருமைகளையும் விலக்கி சென்றதாகவும் அதன் பிறகு அந்த மன்னர் அவருடைய ஆட்சி காலங்களிலே பல திருப்பணிகளை இந்த ஆலயத்துக்கு செஞ்சதாகவும் பிரதோஷ கைங்கரியங்கள் நல்லபடியாக நடப்பதற்கு வழிவகுச்சதான் தலைமுறான சொல்றது. அதனாலே இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ கைங்கரியங்கள் பண்ணால் நமக்கு வந்து உயர் பதவிகள் நம்மளை கிடைக்கக்கூடணும், நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் ஒரு ஐதீகம் அந்த ஆலயத்தில் இருக்கு. அடுத்து சுயம்புலிங்கம் சுவாமி வந்து சுயம்புலிங்கம் அகத்திய முனிவர் வழிபாடு செய்தாலும் அகத்தீஸ்வரன் சுவாமிக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. திருக்குள தீர்த்தம் வந்து அகஸ்திய தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம் வந்து சர்வரோக நிவாரண தீர்த்தம், எல்லா வியாதிகளும் நிவர்த்தி ஆகிறதா ஒரு ஐதீகம் அந்த தீர்த்தத்தில். அடுத்து அம்பாள் பேர் ஆனந்தவல்லி, ஆனந்தவல்லி தாயார் அம்பாள். அம்பாளுக்கு வந்து உருவத்திலேயே 3 கண்கள் இருக்கு. முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே என்ற அபிராமி பட்டருடைய பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுப்பதை போல அம்பாளுக்கு இங்கே 3 கண்கள். கருப்பம் பச்சையும் சேர்ந்த ஒரு மரகத மேனி. அம்பாள் வந்து பச்சை மரகதம். அம்பாளுடைய விழிகளில் ஒரு பிரகாசம், முகத்தில் ஒரு தேஜஸ், உயிரோட்டமான ஒரு முகத்தை பார்க்காம இருக்கு அம்பாளை பார்த்தா. அம்பாளுடைய இடதுபாதம் சற்று முன்வைத்த தோற்றம். இங்கே பொதுவாக வந்து வலது காலம் முன்வைத்துவான்னு சொல்லுவோம் வழக்கத்தில். ஆனால் இங்கே அம்பாள் தன்னுடைய இடதுபாதத்தை முன்னாடி வச்சு அசுர சக்திகளையும் தீய சக்திகளையும் சம்மாரம் பண்ணியிருக்காங்க. அகத்திய முனிவர் யாகம் செய்யும்போது அந்த யாகங்களுக்கு அசுர சக்திகளால் இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் அந்த இடையூறுகளை கலைத்தெறிந்து யாகத்தை அமைதியாக நடத்த வேண்டும் என்பதற்காக அகத்தியருடைய வேண்டுகோளுக்கிணங்க தாயார் தன்னுடைய இடதுபாதத்தை முன்னாடி வச்சு நெற்றிக்கனோட சத்ரு சம்மாரியாக இருந்து அந்த யாகத்தை காத்திருக்கார். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மகா யந்திரம், மனோன்மணி யந்திரத்தை அம்பாளுக்கு முன்னாடி அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செஞ்சு அம்பாளை சாந்தப்படுத்திருக்கார். லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசதி, குங்குமார்ச்சனை இதெல்லாம் அந்த யந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம். அம்பாளுக்கு நேரம் ராஜகோபுரம் 1700 வருஷம் பழமையான ஸ்தலம் இது. ராஷ்டிரகூட மன்னர்கள் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. ராஷ்டிரகூட மன்னர்கள் வந்து ஆலயத்தை கட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோபுர சிற்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் நுழைவாயில ஏராளமான புராண சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க ராஷ்டிரகூட மன்னர்கள். அதில் குறிப்பிட்டு சொன்னோன்னா நவக்கிரகங்களை ஒரே நேரம் அம்பாளுடைய பார்வையிலே அமைச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக கழுகு வாகனத்தில் சனீஸ்வர பகவான். எல்லா இடங்களிலும் நாம் வந்து காக வாகனம் தான் சனீஸ்வர பகவானை பார்க்க முடியும். இந்த இடத்துல கழுகு வாகனத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால இங்கே அம்பாளுக்கு நேரம் நவகிரகங்கள் இருக்கிறதால நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆறதா இங்கே ஐதீகம். அதை போல அஷ்டதிக்பாலர்கள், இந்திரன், அக்னி என்று சொல்லப்படுகிற 8 திக்கில் இருக்கும் திசை தெய்வங்கள் எல்லாமே ஒரே நேராக அம்பாளுடைய பார்வையிலே அமைச்சிருக்காங்க. அடுத்ததா இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாளுடைய யந்திரம். அம்பாள் முன்னாடி அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண அந்த மகா யந்திரத்தில் எழுத்து ரூபத்தில் இருக்கும். அந்த ஆவரண தேவதை எல்லாமே எழுத்து ரூபத்தில் இருக்கும். அந்த ஆவரண தேவதைகளை எல்லாம் நுழைவாயிலுடைய ராஜகோபுர நுழைவாயிலுடைய உட்புற சீலிங்கில் உருவ வடிவில் அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. நாம் ராஜகோபுர நுழைவாயிலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் போதே அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிற மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தில் இருக்கிறது விசேஷம். தெற்கு திசையை நோக்கி ஒரு ராஜகோபுரம் இருக்குது. பஞ்சாயத்தில் தெற்கு திசையை நோக்கி ராஜகோபுரம். பொதுவாக சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா 4 புறங்களே ராஜகோபுரம் இருக்கும் பெரிய ஆலயத்திலாம். அப்படி கிழக்கு பக்கம் மட்டும் சில இடத்துல ராஜகோபுரம் இருக்கும். ஆனால் தென் திசையை நோக்கி ராஜகோபுரம் இருக்கிறத வந்து ரொம்ப அரிது. இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கி ராஜகோபுரம் இருக்கிற காரணம் இது ஒரு பரிகார ஸ்தலம். எல்லா திசையை நோக்கி இந்த ராஜகோபுரம் இருக்கிறதுனால யம பயம் நீக்கும்.
அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் சிற்பத்திலேயே தென் திசை நோக்கி சிற்பத்திலேயே நம்ம வெளிப்படையாக தெரிகிற மாதிரியே மார்க்கண்டேயருடைய சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க அந்த ஆலயம் ராஜகோபுரம் நுழைவாயிலில். பார்த்தீங்கன்னா சிவபெருமான கட்டி பிடிச்சிட்டு மார்க்கண்டேயர் இருக்கும் போது யமன் அவர் வந்து கொல்ல முயற்சி பண்ணுற அந்த ஒரு காட்சி சிற்பங்களாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 யுகங்களில் நடந்த நிகழ்ச்சி 18 புராணங்கள் நடந்த நிகழ்ச்சிகளாம் சிற்பங்களாக நுழைவாலை சுற்றிலும் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஆலயத்தில் வளரும்போது பார்த்தீங்கன்னா சித்தி கணபதி மகா சித்தி கணபதி இருக்கார். அடுத்து சுப்பிரமணியர் இருக்கார். சுப்பிரமணியர் வந்து சிருஷ்டி கோலத்தில் பிரம்ம சாஸ்தாவாக இருக்கார். பிரம்மாவுடைய படைப்பு ஆயுதங்களான ருத்ராட்ச மாலை கிண்டி இதெல்லாம் வச்சுட்டு தானே படைப்பு தொழிலை பண்ணுற பிரம்ம சாஸ்தாவாக அருள்பாச்சிருக்கார் சுப்பிரமணியர். அடுத்து பின்னாடி ஒரு லிங்கம் இஷ்டலிங்கேஸ்வரன்னு அகத்தியருடைய சீடர் புலஸ்தீரம் தனியாக இங்கே அகத்தியருடைய தங்கியிருந்து தனியாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இஷ்டலிங்கேஸ்வரன் சுவாமிக்கு பேர். அந்த இஷ்டலிங்கேஸ்வரர் வழிபாடு செஞ்சால் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறதாகவும் மன அமைதி கிடைக்கிறதாக வழக்கு வியாஜங்கள் நிவர்த்தி ஆகிறதாகவும் ஐதீகம். அடுத்து காலபைரவர் ரொம்ப பழமையான மூர்த்தி. அஷ்டமி தோறும் அவருக்கு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. சூரிய பகவான் தனி சன்னதியில் இருக்கார். அகஸ்திய ரிஷி தனி சன்னதியில் இருக்கார். அகஸ்தியருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மாதமும் ஆயில்யம் சதயம் இந்த நட்சத்திரங்களில் சிறப்பு வழிபாடு கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தாலே தட்சிணாமூர்த்தி. பொதுவாக தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா கல்லால மரத்துக்கு இருப்பார். அவருக்கு பிரம்மபுத்திரர்கள் 4 ரிஷிகள் வந்து அமர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே கல்லால மரம் கிடையாது. முதல்ல தட்சிணாமூர்த்தி தவநிலையிலேருந்து விழுத்தெழும்போது அகத்தியருக்கும் புலத்திற்கும் தான் உபதேசம் பண்ணார். அந்த காட்சியாக ஒரு பக்கம் அகத்தியர் ஒரு பக்கம் புலத்தியரோட ஆதி தட்சிணாமூர்த்தியாக இந்த ஆலயத்தில் அருள் பாலிச்சுட்டு இருக்கார். அடுத்து முக்கியமான ஒரு என்னன்னா அந்த ஆலய ராஜகோபுரம் நுழைவாயிலில் இருக்க சிற்பங்களை பற்றி கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா துர்கையுடைய சிற்பம் வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே எல்லா ஆலயத்துலையுமே துர்கை வந்து அந்த மகிஷம் எருமையுடைய தலை மட்டும் இருக்கும். அது மேலே துர்கை அமர்ந்த நின்ற கோலத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே முழு மகிஷத்துக்கு மேலே துர்கை நின்று அருள்பாய்ச்சின்ற கோலம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சிற்பமாக இந்த ஆலயத்தை அமைஞ்சிருக்கு. அதை போலவே வந்து பார்வதி பஞ்சாக்னி மத்தியில் பார்வதி ஒத்த கால் நின்று தவம் பண்ணுற காட்சி. திரிமூர்த்தி பஞ்சாக்னி மத்தியில் ஒத்த கால் தவம் பண்ணுற காட்சி. அதே போல் பகீரதன் ஒத்த கால் நின்று பஞ்சாக்னி மத்தியிலே தவம் பண்ணுற காட்சி. கலியுகத்திலே அகத்தியர் வந்து கும்பத்தை யாகம் பண்ணுற காட்சி. இதெல்லாம் ஒவ்வொரு யுகத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிற்பங்களாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கடலை கடையிற அந்த ஒரு நிகழ்ச்சியை தத்ரூபமாக சித்தரிச்சிருக்காங்க. பார்க்கடலை கடையும் போது ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் மந்தார மலையை மத்தா வச்சு வாசுகி பாம்பு கயிறா வச்சு மகாவிஷ்ணு பார்க்கடலை கடையிறதும் அந்த மத்து அமிழும் போது கூர்ம அவதாரத்தில் அந்த மகாவிஷ்ணு மத்த தாங்கி பிடிக்கிற காட்சி சிற்பங்களாக தத்ரூபமாக விளக்கியிருக்காங்க. அதை போல அந்த முதல்ல அந்த பார்க்கடலை கடையும் போது ஆலகால விஷம் வருது. அதை ஈஸ்வரர் வந்து அந்த ஆலகால விஷத்தை சாப்பிட்டு படுத்து இருக்க காட்சியும் தொண்டக்கிழியோட பார்வதி அந்த விஷத்தை தடுத்து இருக்கிற காட்சியும் தத்ரூபமாக இடம்பெற்றிருக்கு. மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு கிடைக்காம தேவர்களுக்கே கிடைக்கணுன்ற இதில் அமிர்த விநியோகம் பண்ணுற காட்சியும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கு. அது போல் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர புத்திராய் வித்மகி விஷ்ணு பிரியாய் தீமகி அப்படின்னு சொல்லுவோம். அவர் ருத்ர கூட இருப்பார் விஷ்ணு கூட இருப்பார். ருத்ர கூட இருக்கிற காட்சி வந்து அந்த ஆலகால சிவன் சாப்பிட்டு மயங்கும் போது அவருடைய அவருக்காக ஜபம் பண்ணுற காட்சியும். அடுத்து மகாவிஷ்ணு பத்மநாப சாமி ஆலயம் தான் மகாவிஷ்ணு ஐக்கியமாக சொல்லுவாங்க. திருவனந்தபுரத்துக்கு பத்மநாப சாமி ஆலயத்தில் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பத்மநாப சாமி கைக்கு லிங்கம் இருக்கும். லிங்கத்தின் தலைமையில அவர் கை வச்சா மாதிரி ஒரு அமைப்பு அந்த மூலஸ்தானத்தில் இருக்கும். ஆனால் இங்கே அந்த பத்மநாப சாமியை வடித்து அந்த அவருடைய கைக்கு அகத்தியர் இருக்கார். அகத்தியருடைய தலைமையில பத்மநாப சாமி கை வச்சிருக்க மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஆலயத்தில் இருக்கிறது விசேஷம். அதே போல் அந்த காலபைரவருடைய சிற்பம் ஒன்று சிறப்பாக சொல்லலாம். காலபைரவர் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வாகனம் வந்து காலபைரவர் பின்னாடி நின்று இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாய் வாகனத்துக்கு மேலே காலபைரவர் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறது வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாத ஒரு அரிதான காட்சின்னு இந்த பைரவர் ஆராய்ச்சியாளர்களே தன்னுடைய ஆராய்ச்சி குறிப்பு புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க இந்த ஒரு அந்த காலபைரவரை பற்றி. அதே போல் வந்து திரிபுர சம்ஹார வரலாறுன்னு புராணத்தில் ஒரு வரலாறு நிகழ்ச்சி அதையும் தத்ரூபமாக சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. இப்படி 4 யுகங்கள் நடந்த நிகழ்ச்சி 18 புராணங்கள் நடந்த நிகழ்ச்சிகளை அழகாக சிற்பங்களாக வடிவமைச்சிருக்காங்க. ஏதோ சாதாரணமாக தூண்டில் வடிச்ச சிற்பங்களாக இல்லாமல் மூலஸ்தான மூர்த்திகளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த ஆலயத்தில் விசேஷங்கள்னு பார்த்தோம்னா பௌர்ணமி, பிரதோஷம், செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, சதுர்த்தி, அஷ்டமி, கிருத்திகை, ஷஷ்டி, ஆயில்யம், சதயம், மாத சிவராத்திரி இப்படி இந்த நாட்கள்லாம் இந்த ஆலயத்தை சிறப்பான விசேஷமாக நடந்துட்டு இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் என்ன பிரார்த்தனை என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி ஆலயத்துக்கு கொடுக்கறதும் அபிஷேகங்கள் செய்கிறதும் அன்னதானம் செய்கிறது தான் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம். ருத்ராபிஷேகம் இங்கே ரொம்ப விசேஷம். நல்லா வந்திருக்கா?